பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது யாரால் நடக்கும்? சபையால் தான் நடக்கும். சபையானது ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அந்த மகிமை யாரிடம் இருக்கிறது? எங்கே இருக்கிறது? தேவனுடைய மகிமை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவருடைய பிரசன்னத்தை வைத்திருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவருடைய தாளந்துகள், அவருடைய கிருபையை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ யாருக்கூடாக தேவனுடைய மகிமை வெளிப்படும்? உங்களுக்கூடாக. நம்ம ஒவ்வொருவருக்கூடாகவும் தேவனுடைய மகிமை வெளிப்படும். நாம் தேவனுக்காக அர்ப்பணிப்போடு ஜீவிக்கும் பொழுது, தேவனுக்காக ஊழியம் செய்யும் பொழுது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் 1 கொரிந்தியர் 21 அதிகாரம் 26 தொடக்கம் 31 அந்த பகுதியை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 தொடக்கம் 31. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனுக்கும் முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ இந்த இடத்துல முதலாவது நாம் பார்க்குறோம் அந்த 26ஆம் வசனம். எப்படி எனில் சகோதரி, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் சகோதரரே என்றால் அது எல்லோரையும் குறிக்கிறது, முழு சபையையும் தான் பவுல் இதுக்கு பேர். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அப்படின்னா முதலாவது என்ன? நம் எல்லோருக்கும் தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. பாஸ்டருக்கு மாத்திரம் அல்ல. சிலர் ஒரு டைட்டிலை போட்டுக்கொள்கிறார்கள். நான் அப்போஸ்தலன், நான் போதகன், நான் தீர்க்கதரிசி என்றெல்லாம் இன்றைக்கு தங்களை அழைத்து கொள்கிறவர்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்கு மாத்திரமல்ல ஊழியம், எல்லோருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. எல்லோரையும் கர்த்தர் ஊழியம் செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். அப்போ முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நான் தேவனால் அழைக்கப்பட்டவன். நாம் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். என்னத்துக்கு? தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக. ஆகையால் தான் நான் கடந்த முறை பிரசங்கியும் போது சொன்னது என்ன? பழைய ஏற்பாட்டை போல் அல்ல, புதிய ஏற்பாட்டிலே தேவன் எல்லோரையும் தீர்க்கதரிசிகளாகவும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவன் ஊழியத்துக்கென்று அழைத்திருக்கிறார். அப்போ இந்த காலை வேளையில் முதலாவது நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சபையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சில நேரம் சிலர் யோசிக்கிறார், பாஸ்டர் மாத்திரம் தான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார், இல்லாட்டி முழு நேர போதகர் மாத்திரம் தான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நம் எல்லோருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. ஆமேன். அப்போ முதலாவது நம்முடைய அழைப்பு. அதே மாதிரி 2 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இன்றைக்கு அநேகர் பாவத்தில் இடறி விழுவதன் காரணம் என்ன? அவர்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அவர்கள் ஜாக்கிரதையாக உறுதிப்படுத்தி கொள்ளவில்லை. நம்முடைய அழைப்பையும், தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் யாரையுமே வெளியிலே விடவில்லை. எல்லோரையும், இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். அப்போ அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? அதை குறித்த அது என்ன சொல்றது, ஒரு தெளிவு இருக்க வேண்டும், ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், ஒரு தாகம் இருக்க வேண்டும், ஒரு உற்சாகத்தோடு தேவன் எனக்கு என்னத்தை அழைத்திருக்கிறார். நான் அங்கே நூறில் ரட்சிக்கப்பட்டவுடன் போதகர் என்னிடம் நீங்கள் அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லும் வரை நான் பார்த்து கொண்டிருக்கவில்லை. அங்கே நாங்கள் 3-4 வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டோம்.
யாரும் எங்களை சொல்லவே, நாங்களாக கூடி ஜெபிப்போம், நாங்களாக வீதிகளிலே போய் ட்ரக்ஸுகளை கொடுப்போம், பஸ்ஸில் சுவிசேஷத்தை அறிவிப்போம், அங்கே ஏதாவது வீட்டு சுகம் யாரும் பிரச்சனையோடு இருந்தால் அங்கே போய் ஜெபிப்போம். இதை யாருமே எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லவே, நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். ஊழியம் என்பது எல்லோருக்கும் தேவன் கொடுத்தது. அப்போ நாங்கள் என்ன, ஊழியம் என்றால் என்ன? மற்றவர்களுக்கு நாம் போய் இயேசுவை அறிவித்து அவர்களுடைய சாத்தானின் கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்து அவர்களுக்கு தேவனுடைய மகிமையையும் ஆண்டவருடைய வல்லமையும் அவர்களுக்கு அறிவிப்பதையும் ஒவ்வொருவர் மீது விழுந்த கடமை. அப்போ அது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும். என்னத்துக்கு? தேவன் எனக்கு என்னத்துக்காக என்னை அழைத்திருக்கிறார். அதே மாதிரி அந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போம். இதன் நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு? எந்த நேரமும் நான் இதை குறித்து உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்கள், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் மீண்டும் மீண்டும் நான் இதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஏன் நினைப்பூட்ட வேண்டும்? சில நேரம் இவைகளை நாம் அறிந்திருந்தாலும், இவைகளை தெரிந்திருந்தாலும், தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தாலும், நாம் சில நேரம் வழி தவறி வேறு காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நாம் அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருப்போம். ஆகையால் பேதுரு என்ன சொல்லுகிறார்? எந்த நேரமும் நான் இதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்போ இன்னைக்கு காலையில் நான் என்ன செய்கிறேன்? மீண்டும் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சிலருக்கு இது ஏற்கனவே தெரிந்திருக்கும், ஆனாலும் அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், இந்த சரீரத்திலே என்னுடைய உயிர் இயேசு எனக்கு அறிவித்து விட்டார், நான் மரிக்கப் போகிறேன். ஆனால் இந்த கூடாரத்திலிருந்து நான் வெளியிலே போகும் மட்டும் இதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருப்பேன். என்னத்தை நினைவுபடுத்துவேன்? நீங்கள் உங்களை அழைப்பையும் உங்களை தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. 2வது அநேகர் சில நேரம் நாங்கள் ஊழியத்தை செய்ய தயங்குவதன் காரணம் எங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. என்ன தாழ்வு மனப்பான்மை? நான் இதற்கு உகந்தவன் அல்ல, நான் அழைக்கப்பட்டவன் அல்ல, தேவன் எனக்கு தாளந்துகளை கொடுக்கவில்லை, என்னால் இதை செய்ய முடியாது. இப்படியாக அநேகம் பேர் தாழ்வு மனப்பான்மையோடு நாம் இருக்கிறோம். ஆனால் தேவன் 1 கொரிந்தியர் 26 அங்கே என்ன சொல்லுகிறார்? எப்படியெனில் சகோதரர், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அப்போ தேவன் அழைக்கும் பொழுது யாரை அழைக்கிறார்? பெரிய ஞானிகளை தேவன் அழைக்கவில்லை, அல்லது வல்லவர்களை அழைக்கவில்லை. பிரபுக்கள் என்றால் என்ன? முக்கியமான குடும்பத்திலே பிறந்தவர்கள். வல்லவர்கள் என்றால் என்ன? மிகவும் பணம் படைத்தவர்கள், சமூகத்திலே மிகவும் செல்வாக்கு வாய்ந்தவர்கள், அவர்கள்தான் வல்லவர்கள். ஞானிகள் என்றால் என்ன? மெத்த படித்தவர்கள், அங்கே நல்ல அறிவுள்ளவர்கள், படித்தவர்கள். அப்ப தேவன் யாரை அழைக்கிறார்? அநேகர்னா சில ஞானிகளையும் சில வல்லவர்கள் சில பிரபுக்களையும் அழைக்கிறார். ஆனால் அதிகமாக அவர்கள் யாரை தேவன் அழைக்கிறார்? அங்கே பார்க்கிறோம், தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டான், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்ப தேவன் ஒன்று பைத்தியமானவர்கள்னா தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். தேவன் பைத்தியக்காரர்களை அழைப்பது என்று அர்த்தம் அல்ல. நாம் யாரும் பைத்தியக்காரர்கள் அல்ல. ஆனால் உலகத்தின் பார்வைக்கு பைத்தியமாக தெரிபவர்கள், அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் பார்வைக்கு அப்படி என்றால் உலகம் இந்த அவ்வளவு படிக்காதவர்கள், பணம் இல்லாதவர்கள், செல்வாக அவர்கள் உலகத்தில் அவர்களுக்கு அவ்வளவு மதிப்பு இல்லை. அவர்களே ஒரு பைத்தியக்காரர்களை போல் உலகம் பார்க்கலாம். ஆனால் தேவன் பார்வையிலே அவர்கள் விசேஷித்தவர்கள், தேவனுடைய பார்வையிலே அவர்கள் மிகவும் பெருமதி வாய்ந்தவர்கள். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை அழைக்கிறார். யாரை வெட்கப்படுத்தும்படியாக? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக,
பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டால், உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப தேவன் இப்படிப்பட்ட, அதனால் நாம் யாரும் தாழ்வு மனப்பான்மை கொள்ளக்கூடாது. ஏன்? தேவன் தாழ்வானவர்களை, சில நேரம் ஞானிகள் அற்றவர்களையும் தேவன், அநேகரை அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லோருக்கும் இதை நாங்கள் வேதத்திலே தெளிவாக இந்த உதாரணத்தை பார்க்கலாம். ஒன்று மரியாள் யோசேப்பை பார்த்தால், இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வர, அது எவ்வளவு முக்கியமான ஒரு ஊழியம். தேவன் இந்த உலகத்துக்கு வருகிறார், மனுஷனாக மனு உருவெடுத்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியத்துக்கு யார்? தேவன் அங்கே போய் இந்த உலகத்தில் இருந்த மிகவும் பணக்கார வீட்டிலே, நல்ல படித்த வீட்டிலே, நல்ல ஒரு செல்வந்தமான வீட்டிலே உள்ள ஒரு நல்ல பெண்ணை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று அங்கே தேவன் பார்க்கவில்லை. அங்கே மரியாள் மிகவும் ஏழையான ஒரு பெண்மணி. அவள் பெரிதாக ஒரு நாசரேத் ஊர், அந்த ஊரிலே ஒரு கிராம பகுதியிலே, யாரும் அறியப்படாத ஒரு கிராம பகுதியிலே வாழ்ந்த ஒரு பெண், ஏழையான பெண், குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண். அவளைத்தான் தேவன் தெரிந்து கொள்கிறார் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்படியாக. அதே போல் அவருடைய கணவனாக தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? ஒரு தச்சன், தச்சு வேலை செய்கிற ஒரு மனிதன். அவர்கள் மூலமாக தேவன் பிரதான திட்டம், யார்? இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வர. அப்படிப்பட்ட ஒரு தம்பதியை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். அதே போல் கிதியோனை பார்த்தால், கிதியோனை தேவன் அழைத்த போது கிதியோன் என்ன சொல்லுகிறான்? அந்த பெஞ்சமின் கோத்திரத்திலே நான் மிகவும் தாழ்வான ஒரு இதை சேர்ந்த, மிகவும் ஏழையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன். அப்படி என்று அவன் தன்னை மிகவும் தாழ்மையாக கருதும் பொழுது தேவன் சொல்ல, இல்லை, பெரிய காரியத்தை செய்யும்படியாக, இஸ்ரேல் தேசத்தை விடுவிக்கும்படியாக உன்னைத்தான் நான் அழைத்திருக்கிறேன். நீ எழுந்து போக வேண்டும், எனக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். கிதியோனை தேவன் அப்படி சொன்னார். ஜெப்தா என்ற அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே அழைத்த ஒருவன். அவன் யார்? அவன் ஒரு வேசியின் மகன். அவனுடைய தகப்பன் யார் என்று அவனுக்கு தெரியாது. பிறகு அவனுடைய அந்த தகப்பன் என்று கருதப்பட்ட மனிதன் வேறொரு பெண்ணை மணந்து அவனுக்கு பிள்ளைகள் வந்தவுடன் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவனை விரட்டி அடித்து விட்டார்கள். உனக்கு எங்களுடைய சொத்திலே உனக்கு இங்கே பங்கில்லை என்று விரட்டி அடித்த பிறகு அவன் போய் இந்த பாதாள குழுக்கள் போல ஒரு குழுக்களை அமைத்து அங்கே போய் கொள்ளை அடித்து கொண்டு அப்படியாக வாழ்ந்த ஒரு மனிதன். அப்போ இஸ்ரவேல் தேசம் அந்த அம்மோனியர்கள் அங்கே அவர்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார்? இந்த ஒரு வேசியின் மகன், சமுதாயத்தால் முழுதுமாக நிராகரிக்கப்பட்ட ஒரு மகனை தேவன் என்ன செய்கிறார்? அவனை அழைக்கிறார். எதற்கு? இஸ்ரவேல் தேசத்தை விடுதலை செய்யும்படியாக. எனக்கு தெரியும், இந்த ஒரு முறை இந்த பெர்னார்ட் அன்கோமா என்று ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசி இலங்கைக்கு வந்தார். பாஸ்டர் மைக்கேல் கொண்டு இங்கே ஊழியம் செய்தார். வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற மனிதன். அநேக ஜனாதிபதிகள், அந்த காலத்திலே அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன், அவர் கூட இவர் போய் ஊழியம் செய்திருக்கிறார், அங்கே பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அவரும் ஒரு வேசியின் மகன். அவருக்கு அவருடைய தகப்பன் யார் என்றே தெரியாது. ஆனால் தேவன் அவரை அழைத்து வல்லமையாக ஜனங்களை தொடும்படியாக, தேசங்களுக்கு, ஜனாதிபதிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அந்த மனுஷனை பயன்படுத்தினார். நம்முடைய நாட்டிலே நல்ல உதாரணம் பாஸ்டர் கோல்டன். அவர் ஒரு கிராமத்திலே பிறந்தவர். 7ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அவர் படித்திருக்கிறார். அதற்காக அவரால் படிக்க முடியவில்லை. அதனால் நீங்கள் யாரும் படிப்பிலே எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும். இங்கே இதை கேட்டுக்கொண்டு நான் படிக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். ஆனால் அவர் தேவன் என்ன செய்தார்? அவரை ஊழியத்துக்கு அழைத்தார். அவர் 7 வயதாக 7ஆம் வகுப்பு தான் அவர் படித்திருந்தார். அப்போ அவர் ஆரம்ப ஊழிய நாட்களிலே அவர் மற்றவர்களுடைய செய்தியை இன்டர்பிரிட் பண்ணுவது, மொழிபெயர்ப்பது தான் அவருடைய வேலை. அப்போ அவர் ஒரு முறை தேவன் அவரோடு கதைத்து, அவர் பெருமை, தேவன் என்னை எல்லா இடமும் கொண்டு போகிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு ஊழியக்காரர் அவரை மிகவும் கடிந்து கொண்டு அவர் சொல்ற, நீ இந்த கிராமத்தை விட்டு நீ எங்குமே போய் பிரசங்கிக்க முடியாது.
நீ கடைசி வரை நீ மொழிபெயர்ப்பாளனாக தான் இருக்க முடியும். அப்படியெல்லாம் அவரை சொல்லியும் தேவன் அவரை உலகம் முழுவதும் கொண்டு போய் வல்லமையாக பயன்படுத்தினார். இழிவானவைகள், தாழ்வானவைகள். ஆகையால் இங்கே யாருமே என்னால் ஊழியம் செய்ய முடியாது, நான் படிக்கவில்லை, நான் பணக்காரன் இல்லை, நான் முக்கியமான குடும்பத்திலே நான் பிறக்கவில்லை, எனக்கு பெரிய செல்வாக்கு இல்லை, எனக்கு பெரிய ஆட்களை தெரியாது. நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரே கர்த்தர். தேவனை நீங்கள் அறிந்திருந்தால், தேவன் உங்களோடு இருந்தால், தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்ப நாம் எல்லாரும் நாம் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் படித்தவங்க, பிரபுக்கள், பணம் படைத்து அவர்களை தேவன் அழைக்க மாட்டார், அவர்களை தேவன் அழைப்பார். மோசே எகிப்திலே மெத்த படித்த ஒருவன், எகிப்தின் எல்லா காரியங்களையும் படித்து சிறந்தவனாய் அவன் காணப்பட்டான். ஆனால் தேவன் அவனை அழைத்தார். முதலாவது இந்த மெத்த படித்தவர்களோ இல்லாட்டி பணம் படைத்தவர்களோ இல்லாட்டி முக்கியமான குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரே கொஞ்சம் முக்கியமான பிரச்சனை என்ன? பெருமை. அப்போ முதலாவது அப்படிப்பட்டவர்களை தேவன் அழைக்கும் போது அவர்களை நன்றாக உடைத்து, ஆண்டவரே என்னால் போக முடியாது என்று சொல்லுகிற இடத்துக்கு அவர்களை கொண்டு வந்து விடுவார். அதற்கு பிறகுதான் அவர்களை எடுத்து பாவிப்பார். அப்போ மோசையை உடைக்கிறதுக்கு தேவன் ஒரு வழியை வைத்தார். என்ன? கொண்டு போய் அவன் மாமனார் வீட்டிலே அவனை போட்டார். அப்போ ஒரு மனிதன் திருமணம் முடித்து மாமனார் வீட்டில் இருந்தால் அதை விட ஒரு வெட்கமான காரியம் இருக்க முடியாது. அப்போ அப்படியாக அவனை உடைத்து, அவனை நொறுக்கி, அவன் தேவன் அழைத்த பொழுது, ஆண்டவரே என்னை அனுப்பாதீர், வேற என்னால் பேச முடியாது. அப்படி பேச்சு திறன் அப்போஸ்தலர் சொல்றது, வல்லமையாக பேசக்கூடியவன். கடைசியில் என்னால் பேச முடியாது, அந்த நிலைமைக்கு அவனை கொண்டு வந்தார். கொண்டு வந்து இப்போ சொன்னார், நீ இப்போதான் நீ ரெடி ஆயத்தமாக இருக்கிறாய், இப்பொழுது நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலைக்கணும். பவுல் அப்போஸ்தலர் மிகவும் படித்த எபிரேயர்களிலும் மிகவும் சுத்தமான எபிரேயன், பரிசேயன், நன்றாக படித்தவன், நல்ல ஞானம் படைத்தவன். அதனால்தான் ஆண்டவர் அவனை இந்த எல்லா சுவிசேஷங்களையும் எழுதும்படியாக தேவன் பவுலை பாவித்தார். அப்படியாக நல்ல ஒரு மூளை பவுலுக்கு இருந்தது. ஆனால் என்ன செய்தார்? பவுலை ஆண்டவர் அந்த யூதர்கள் மத்தியிலே அனுப்பவில்லை, புறஜாதியார் மத்தியிலே பவுலுடைய இதுக்கு பெரிய அங்கே மவுசு இல்லை. அங்கே போய் அவனை நொறுக்கி, அவனை உடைத்து வல்லமையாக தேவன் பயன்படுத்தினார். ஆக அநேகர் ஞானிகள் அல்ல, அநேகர் பிரபுக்கள் அல்ல, ஆனால் சிலர் அப்படியும் இருக்கிறார்கள். இப்படி எல்லாரும் நாம் ஒப்பு கொடுத்தால் தேவன் எல்லாரையும் பயன்படுவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லோருக்கும் தேவன் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அப்போ நான் அன்றைக்கு தலைவர்கள் மத்தியிலே பேசும்பொழுது சொன்னது, நாம் நம்முடைய தேவன் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தாவிட்டால் தேவன் மிகவும் கோபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அது தேவனுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. அங்கே யாத்ராமம் 4:14 வாசித்தால், 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமா? யாத்ராமம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். ஆமா. அப்ப என்ன சொல்றாரு? அங்கே தேவன் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாத போது தேவன் கோபம் அடைந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ தேவன் அதை சாதாரணமாக எடுப்பதில்லை. என்னால் முடியாது என்று நாம் உட்கார்ந்திருந்தால் தேவன் அதை தேவன் சொல்ல, நான் உனக்கு தேவையான தாளந்தை கொடுத்திருக்கிறேன், வரங்களை கொடுத்திருக்கிறேன், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன்னை அழைத்திருக்கிறேன், நீ எழும்பி எனக்காக நீ போக வேண்டும், எனக்காக நீ ஊழியம் செய்ய வேண்டும். அப்போ அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அங்கே ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து. அப்போ அங்கே 5 உள்ளவன் 10 ஆக்கினான், 2 உள்ளவன் 4 ஆக்கினான். ஆனால் 1 தாளந்து. இப்போ இந்த 1 தாளந்து இருக்கிறவங்களாம் எல்லாருக்கும் அவங்களுக்கு தான் பிரச்சனை. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது பாஷா, 1 தாளந்து, அவருக்கு 5 இருக்குது, இவருக்கு 2 இருக்குன்ட்டு, எனக்கு 1 தான் இருக்குன்ட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது. அப்படி உட்கார்ந்து எக்ஸ்கியூஸ் நாம்
சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஒரு தாளந்து இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு அந்த ஒரு தாளந்து, உங்களுக்கு ஒரு இருதயம் தான் இருக்குது, அந்த ஒரு இருதயம் இன்னைக்கு வேலை செய்யாட்டி என்ன நடக்கும்? அதோட எங்களுடைய உயிர் அதே மாதிரி உங்களுடைய ஒரு தாளந்து அது இயங்காவிட்டால் அது சபையை பாதிக்கும், சபையின் வளர்ச்சியை பாதிக்கும், தேவனுடைய ஊழியத்தை பாதிக்கும், தேவராஜ்யம் முன்னோக்கி செல்வதற்கு அது தடையாக இருக்கும். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் கொடுத்த தாளந்தை பாவிக்க வேண்டும். அங்கே என்ன சொன்னார் ஆண்டவர்? இந்த ஒரு தாளந்து பாவிக்காதவன் அங்கேயும் இயேசு கோபம் கொண்டார் ஆண்டவர். என்ன கோபம் கொண்டார்? இவனை கொண்டு போய் அழுகையும் பட்கடிப்பும் உள்ள அந்த இருளான இடத்திலே அவனை தள்ளுங்கள். அப்போ என்ன, தாளந்தை பாவிக்காததுக்கு இவ்வளோ? ஆமாம், தேவன் கோபப்படுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, என்ன செய்ய பாவிக்காட்டி என்ன? முதலாவது நாங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 28 தொடக்கம் 30 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 25 28 தொடக்கம் 30. அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். கொஞ்சம் இருங்க. இப்போ அப்போ என்ன, உடனே அந்த பாவிக்காதவனுக்கு முதலாவது அவனுடைய தாளந்தை எடுத்து இருக்கிறவனுக்கு கொடுங்கள். அப்போ நார்மலாக சாதாரணமாக என்ன, இருக்கிறவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லாதவருக்கு தான் நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே பாவிக்காமல் எதையாவது வைத்து கொண்டிருந்தால் தேவன் அதை எடுத்து வேறொருவருக்கு கொடுத்து விடுவார். யாருக்கு கொடுத்து விடுவார்? 2 தாளந்து இருந்தால் அவர் பாவிக்கிறார், 5 தாளம் இந்த இது பாவிக்கப்படாமலே இருக்கிறது, அதை எடுத்து வேறொருவருக்கு முதலாவது கொடுக்கப்படும். அப்போ நம்ம யாரும் நம்முடைய தாளந்தை பாவிக்காவிட்டால், ஆங்கிலத்திலே சொல்லுவார், இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் யூ வில் லூஸ் இட். அதாவது நாம் பாவிக்காவிட்டால் அதை இழந்து போவோம். அப்போ 29ஆம் வசனம் வாசிங்க. உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அப்போ தாளந்த பாவிக்காவிட்டாலும் தள்ளப்படும். சில நேரம் பாவிச்சாலும் ஆண்டவர் இன்னொருத்த சொல்கிறார், இன்னொருத்துல நிறையா பேர் தாளந்தை பாவித்தார்கள், நாங்கள் அற்புதம் செய்தோம், பிசாசை விரட்டினோம், தீர்க்கதரிசனம் சொன்னோம், அவர்களுக்கும் அழுகையும் பட்கடி, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே பாவிக்காதவனுக்கும் உன்னை இருளான இடத்துல நான் தள்ளுவேன். அதனால் என்ன அர்த்தம்? பாவிச்சாலும் பாவிக்கிடும், தேவனோடு நம்முடைய ஐக்கியம் உறவு எப்பொழுதுமே சரியாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே நாம் தாளந்துகளை பாவிக்காவிட்டாலும் ஆண்டவர் கோபம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். உறவு இல்லாமல் அதை பாவித்தாலும் தேவன் கோபம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அது என்ன? முதலாவது தேவனோடு நாம் நடக்க வேண்டும், தேவனோடு சரியான உறவை வைத்து தேவன் கொடுத்த தாளந்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும். தேவன் எங்களை வல்லமையாக பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமீன். அப்போ அங்கே ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஈசாவை அவனுக்கு தான் இந்த பர்த் ரைட், அதாவது புத்திர சுவீகாரம் அவனுக்கு அது இருந்தது. அப்படின்னா முதலாவது மூத்த மகனுக்கு தான் சொத்துல நிறையா பங்கு கிடைக்கும். அப்போ அவன் அதை அந்த பர்த் ரைட், ஆனால் அவன் என்ன செய்தான்? அதை அலட்சியப்படுத்தினான். அவனுக்கு அந்த கூழ் தான் முக்கியம். இப்போ எனக்கு பசி அந்த கூழ். அப்போ அவன் யாக்கோபு என்ன, அவன் அந்த அந்த பர்த் ரைட், அந்த பிறப்பு உரிமை, அதை யாக்கோபு மிகவும் அங்கே ஆசைப்பட, அவனுக்கு அந்த ஆவிக்குரிய இதில் ஆசை இருந்தது. ஆனால் ஈசா அதை அற்பமாக எண்ணினான். அப்போ இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க? தேவனுடைய காரியத்தை, இப்போ ஊழியமா தாளந்தா அது முக்கியம் இல்லை, எனக்கு மற்றது தான் முக்கியம். அந்த கூழுக்கு ஆசைப்பட்டதை போல் வேறு காரியங்களுக்கு நாம் ஆசைப்படுகிறோம். மாம்சம், கூழ் என்றால் என்ன? மாம்சமான காரியங்களுக்கு ஆசைப்படுகிறோம். அப்போ அதை பின்னால் ஓடுறது, எதை விட்டுட்டு? ஆண்டவருடைய தாளந்துகள் இதுகளை விட்டுட்டு. அப்போ ஒரு நேரம் வந்துச்சு, அப்போ என்ன செய்யணும்? ஈசா திரும்பவும் அப்பா கிட்ட கேட்குறோம். அப்பா கேட்கும் பொழுது அந்த இதில் பார்க்குறோம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அப்போ அதுக்கு பிறகு அவன் ரொம்ப மனவேதனைப்படுறான், அழுகிறான், இதை எனக்கு தாங்க, இதை நான் இழந்துட்டேன். ஆனால் அந்த நேரம் ஆண்டவர் அழைத்த நேரத்திலே அவன் வரவில்லை, ஆண்டவர் அழைத்த நேரத்திலே அவன் தன்னை அர்ப்பணிக்கவில்லை. பிறகு கவலைப்படுறான், ஐயோ நான் அதை செய்யலை. இன்றைக்கி எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறாங்க,
அவர்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்கு, ஆனால் வேறு இது காரியங்கள் பின்னால் ஓடி இப்பொழுது கவலைப்படுகிறார்கள், நான் தேவனுடைய ஊழியத்தை செய்யவில்லை, அழைப்புக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்படியாக நாம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு, காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழுக ஒரு காலம் உண்டு. அந்த இதில் சாலமோன் சொல்லி இருக்கிறார். அதே போல் ஊழியத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் எங்களை அழைக்கும் போது நாம் அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நாம் யாரும் தேவனுடைய சித்தத்தை செய்யாட்டி என்ன, இன்னைக்கு காலையிலே ஒரு பாட்டு பாடணும், எப்படியும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வேலையை செய்து முடிப்பார். ஒரு மோசையால் முடியாட்டி ஆண்டவர் என்ன செய்வார்? ஐயோ முடியலையே, இனி இந்த ஜனங்கள் இந்த பக்கம் தான் சாகணும் அப்படின்னு விட்டுருவாரா? இல்லை, இன்னொரு யோசுவாவை எழுப்புவார். எழுப்பி நீ இந்த ஜனங்களை அடுத்த பக்கம் கொண்டு போ. ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஒரு எலியா ஊழியம் முடியுதுன்னா உடனே எல்லாம் நின்று போயிருமா? எலிசாவை ஆண்டவர் தயார்படுத்தி வைத்திருப்பார். சரி, இப்போ 12 பேர் இயேசு தெரிவு செஞ்சிட்டாரு. அதில் ஒருத்தன் அவரை காட்டி கொடுத்துட்டான், யூதாஸ். யூதாஸ் தான் அந்த இருந்த அந்த 12 சீஷர்களே மிகவும் அறிவான ஒரு மனிதன் என்றால் யூதாஸ் தான். அப்போ நான் நினைக்கிறேன் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்துருக்காட்டி நிருபங்களை எழுதுறதுக்கு கூட ஆண்டவர் யூதாஸை தான் பயன்படுத்தி இருப்பார். எப்படி சொல்கிறேன், 3 வருஷம் அவங்களோட இருந்து அவன் பணத்தை களவெடுத்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் கடைசி ராத்திரி வரைக்கும் இந்த மற்ற சீஷர்களுக்கு தெரியலை இவன் ஒரு களவெடுக்கிற ஒரு மனிதன், இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான்னு. கடைசி ராத்திரியிலையும் பேதுரு யோவான்கிட்ட கேட்குறாரு, யாரை பற்றி இவர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த அளவு திறமை அவனுக்கு இருந்துச்சு. ஏன்னா 3 வருஷம் இருந்தும் இவங்களெல்லாம் அப்படி ஒரு கெட்டிக்காரன் அவன். அப்போ என்ன நடந்துச்சு? உடனே அவன் இயேசுவை காட்டி கொடுத்து அவன் ஓடி போயிட்டானோன்னு ஆண்டவர் என்ன செய்ய, வேற திட்டம் இல்லையா? ஆண்டவர் பவுலை வைத்திருந்தார். அப்போ எப்பயுமே நம் ஊழியம், அழைப்பையும் ஊழியத்தையும் நாம் நிறைவேற்றாவிட்டால் ஆண்டவர் உடைய ஊழியம் நிற்காது. ஆனால் நாம் ஒரு பெரிய இழப்பை சந்திக்க வேண்டி வரும். ஆமென். நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவோம், அவருடைய அழைப்பை இழந்து போவோம். தேவன் எங்களுக்கூடாக செய்யக்கூடிய மகத்தான காரியங்களை செய்ய ஆண்டவர் வேறு யாரையாவது எடுத்து பயன்படுத்துவார். அப்போ அதுக்காக நாம் என்ன செய்யணும்? இன்னைக்கே நாம் என்ன செய்யணும்? எங்களை அர்ப்பணிக்கணும், எங்களை ஒப்பு கொடுக்கணும், நாங்கள் எழும்பி பிரகாசிக்கணும். அங்கே ஒரு கதை இருக்குது, லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். அதில் 3 பேர் ஆண்டவர் அழைக்கிறார், சிலரை ஒரு விருந்துக்காக அழைக்கிறார். அப்போ 3 பேர் எல்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க. என்ன, ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு நிலத்தை வாங்கிட்டேன், அதை போய் பார்க்கணும். 2வது என்ன சொல்கிறாரு, நான் எருதுகளை வாங்கி இருக்கிறேன், நான் அதை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். 3வது என்ன சொல்கிறாரு, நான் அப்போ தான் மேரி பண்ணியிருக்கேன், கல்யாணம் முடிச்சிருக்கேன், என்ன ஒய்ஃபோட இருக்குன்னா என்னால் வர முடியாது. உடனே அங்கேயும் தேவன் கோபம் கொள்ளுகிறார். உடனே அவர் கோபம் அடைந்தார். அங்கே லூக்கா 14, அதை வாசிப்போமா? லூக்கா 14ஆம் அதிகாரம் 21 தொடக்கம் 24. அந்த ஊழியக்காரன் இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபம் அடைந்து, அங்கே பாருங்க, அங்கேயும் கோபம் அடைகிறார். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலே வேலிகளில் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னான். அப்போ ஆண்டவர் அழைச்சவங்க வரலன்னு உடனே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்ல, ஐயோ விருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, வேற ஆக்களை கூப்பிடுங்க. இவங்கள ஊழியத்துக்கு அழைச்சேன், இவங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தேன், தாளந்துகளை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன், செய்யலையா? வேறவர்களை கூப்பிடுங்க, அழையுங்க மற்றவர்களை, நான் அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பேன், அவர்களுக்கு தாளந்து. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் எனக்கூடாக என்ன செய்ய, திரும்பவும் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். என்னத்தை ஞாபகப்படுத்துகிறார்? உங்களுடைய அழைப்பையும் உங்களை தெரிந்து கொள்ளுதலையும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதுக்காக எல்லாரும் இங்கே ஊழியம் செய்யலைன்னு நான் சொல்லலை.
அநேகர் ஊழியம் செய்றீங்க, ஆனால் சிலர் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்கீங்க. அப்போ ஆண்டவர் உங்களோடு இந்த காலை வேளையில் பேசுகிறார். ஹல்லேலூயா. எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னத்துக்காக என்னை அழைத்திருக்கிறீர், என்னத்துக்காக உம்முடைய ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறீர், என்னிடத்திலே நீர் எதிர்பார்ப்பது என்ன, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகள் என்ன, அவைகளை எடுத்து உம்முடைய ஞாபகத்துக்காக என்னை பயன்படுத்தும், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, நான் ஏழையாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், பெரிய குடும்பத்திலே பிறக்காதவனாக இருக்கலாம், ஆனால் நீர் என்னை அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்புக்கு பாத்திரவானாக உம்முடைய ஊழியத்தை செய்ய எனக்கு கிருபை செய்யும். அப்படியாக நாம் ஆண்டவரத்தில் நான் இந்த காலை வேளையில் ஜெபிக்கணும், எங்களை அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நாம் எல்லாரும் இந்த காலை வேளையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம்.